பார்வதி பரமசிவன், ஈஸ்வரன் ஈஸ்வரி, மதுரை மீனாட்சி சுந்தரேசர், உச்சகாளீஸ்வரர், உச்சகாளி, அனைத்தும் எவ்வளவோ அவதாரத்தில் போனார். எல்லாமே பார்த்தார். இது சரிப்பட்டு வராது. உட்கார்ந்து மந்திரத்தால் மானிட பிறவியை கட்டிடணும். என் குடும்பம் சிவனுக்கும் பார்வதிக்கு பிறந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள். என் குடும்பத்தை கை எடுக்காதனால பூரா கைலாசத்திலேருந்து சேட்டை பண்ணவனை பூராமே அந்த கையை பூராமே கட்டி மந்திரத்தால் சோழி முடிச்சுருவார். குடும்பமே போயிடும். அந்த டைமில் நோய், மழை, காற்று, புயல் எல்லாம் எதில் வருதோ கைலாசத்தில் சேட்டை பண்ணவன் பூரா என் குடும்பத்தை பாடாப்படுத்தினவன் குடும்பம் பூரா ஒன்று இராது. தட்டு தடுமாறி அனைத்தும் போயிடும். என் குடும்பத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட வேண்டிய மானிட பிறவி நீ. மானிட பிறவி இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது, புரியுதா? கையெடுத்து கும்பிட வேண்டிய குடும்பத்தை நீ பூமியில் அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை பண்ணி வச்சு உன்னை கும்பிடுற அளவுக்கு மானிட பிறவி வச்சுட்ட. அதனால் கும்பிட என் குடும்பம் கடவுளை கும்பிட, ஈஸ்வரனை கும்பிட, பரமசிவன் பார்வதியை கும்பிட 2 கை ரெக்கையை வைப்பார். அந்த டைம் வைப்பார். 3/4 சத்தியம். இப்போ கணக்கை முடிச்சிருவார். மந்திரத்தால் கையை கட்டிட்டார். என் ஈசன் குடும்பமே கையெடுக்க வப்பம் சொன்னவொடனே அவர் மனசு சந்தோஷமாக நேரடியாக உட்கார்ந்து குடும்பம் பிள்ளைகளோட ஆத்மா 3 பிள்ளை ஆத்மாவோட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 5க்கு 5ஆக உட்கார்ந்து குடும்பமாக நாங்கள் உட்கார்ந்துருக்கோண்டா. பார்த்துக்கோ, 3/4 சத்தியம்.